நான் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஊழியத்திற்கு சென்றிருந்த பொழுது 3 நாள் ஒரு குறிப்பிட்ட சகோதரர் எனக்கு டிரைவரா இருந்தார். ஓப்பனா பேசுறேன். என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தினது மட்டுமல்ல, என்னை ரொம்ப அதிர வைத்த ஒரு காரியத்தை தான் உங்கள்கிட்ட பேசுறேன். 3 நாள் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஹோட்டல்ல என்ன தங்க வச்சிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட சகோதரர் வருவார், காலையில வந்து சர்ச்சுக்கு கூட்டிட்டு போவார். நான் மீட்டிங் முடிச்ச உடனே எனக்கு கூடயே என் பேக்கை தூக்கிட்டே வருவார். அவர் என் பேக்கை தூக்குற அளவுக்கு நான் பெரியவன் இல்லை, ஆனாலும் சண்டை போட்டு என்கிட்ட வாங்கிடுவார். 3 நாளா வெள்ளிக்கிழமை காலையில, ராத்திரி, சனி பகல், சனி ராத்திரி, ஞாயிறு பகல் மீட்டிங் முடிஞ்சிச்சு. இனி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி தான் மிச்சம். அப்ப சனிக்கிழமை என்ன பண்ணினா, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு விசுவாச சகோதரன் பிரதர், நான் சொல்றேன் கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்க பாஸ்டர்கிட்ட கேட்கிறார். பாஸ்டர் என்னட்ட கேட்டார், பாஸ்டர் போற வழியில தான் பக்கத்துல தான் என் வீடு இருக்கு, ஒன்னு போயிட்டு போயிடலாமா அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், உங்க பாஸ்டர் சொன்னா மட்டும்தான் நான் வருவேன், உங்க பாஸ்டர்கிட்ட கேளு, அவர் என்னட்ட சொல்லணும், அவன் வீடு வரைக்கும் போங்க அப்படின்ட்டு. சபை போதகருக்கு தெரியாம இந்த புட்டி வியாபாரம் பண்ணுவான் தெரியுமா, அவனை வீட்டுல ஏத்தாதே, அது சாபம். பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு வா, உன்னுடைய மேய்ப்பன் அவன் தானே, இருக்கட்டும், இதுக்கு மேல பேசினா அதுவும் இல்லைங்க மாய்ப்போ. அப்போ என்ன வருது, நான் சொல்றேன் உங்க பாஸ்டர்கிட்ட சொல்ல, நான் வாரேன் அப்படின்னு. உடனே பாஸ்டர் வந்து, பரவாயில்ல பாஸ்டர் நீங்க போங்க அப்படின்னு. நானும் என்ன செய்துட்டேன், போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு காரு பாஸ்டருக்கு, இவர் டிரைவர் தான். அப்ப என் 2 நாளா உண்மையில சொல்றேன், எனக்கு சனிக்கிழமை பகல்ல கொஞ்சம் கரகரப்பா இருந்துச்சு தொண்டை. நம்ம தொண்டை எப்ப நல்லா இருந்துச்சு, அது வேற ஆச்சரியம். கரகரப்பா இருந்த உடனே, பிரதர் எனக்கு ஒரு ஸ்டெப்ஸ்டில்ஸ் வாங்கி கொடுங்களேன்னு ரோடு வச்சுட்டு, அந்த கடையில இல்ல, ஐயா வாருமையா நம்ம போயுமா வேற ஏதாவது கடையில வாங்கலான்னா, அந்த ஏரியா மொத்தமும் ஒரு என்ன சொல்றது, தேடி போய் வேத்து விறுவிறுத்து அவர் மேல தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு வந்து சேர்ந்தார். ஆனா உண்மையிலேயே நான் ஆச்சரியப்பட்டேன். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு பிறகு என்ன அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். இப்ப இந்த வண்டி உள்ள போன உடனே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் உள்ள போன உடனே டக்குன்னு செக்யூரிட்டி என்ன பண்ணார், 2 பேர் இந்த பக்கம் 2 செக்யூரிட்டி இருக்காங்க. கதவு திறந்தாச்சு. அவன் இப்படி அடிச்சான். நான் நினைச்சேன், இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இந்த வண்டி என்னத்துக்கு போகுது, இவரோட டிரைவரா தான் நான் மனசுல நினைச்சேன். இவர் உள்ள போன உடனே சல்யூட் எல்லாம் கொஞ்சம் எஃபெக்டா தான் இருந்து, சரி பணம் கொடுத்தா தான் அடிக்கத்தானே. இப்ப நம்ம தோத்திரம், நம்ம கேம்பஸுக்கு முன்னால ஒரு செக்யூரிட்டியை கொண்டு போட்டு, ஏன்னா நான் வரும்போதெல்லாம் நீ என்ன பண்ணணும், தோத்திரம் சல்யூட் அடி, உனக்கு 1000 ரூபாய் கூட தருவேன்னா கண்டிப்பா அடிப்பான், 1000 ரூபாய் தானே. ஆனா நான் அப்படித்தான் நினைச்சேன். உள்ள போய் வண்டியை கொண்டு விட்டார். விட்ட உடனே அங்க 2 டிரைவர்ஸ் இருந்தாங்க. ஓடி அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் துப்பி எல்லாம் வச்சு ஓடி வந்தாங்க. இவர் வண்டியை கொண்டு விட்ட உடனே ஒருத்தன் வந்து இப்படி சாவியை வாங்கணும், என்ன உள்ள கூட்டிட்டு போனார். அன்னைக்கு எத்தனையோ மாடியில பழிச்சுன்னு மேல போச்சு. அங்க போனா இவரை பார்த்த உடனே டக்குன்னு கதவெல்லாம் தானா திறந்து, எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம இங்க என்ன சொல்றது, இந்த காட்டுக்குள்ள வாழ்றோம்ல, நம்ம காட்டுவாசி. அங்க போனு இவர் போனாரு. சரி லிப்ட் தானா திறந்துருது, பட்டன் அடிச்சு வந்துட்டு உள்ள போய் கதவெல்லாம் கிட்ட நிக்கிற புஷ்கொன்னு திறக்க, அங்க யாருமே இல்லை. எல்லாமே எனக்கு வித்தியாசமா தான் இருந்துச்சு. உள்ள போய் உட்கார்ந்தா ஒரு என்ன பல கோடிகளுக்கு இருக்குமையா. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 2-3 அபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இடத்துல கொண்டு விட்டாங்க. ஐயா உட்காருங்க ஐயா. நான் நினைச்சு, இவர் ஏன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார், அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம, இப்படியே மனசுல நினைக்கிறேன். கொண்டு உட்கார வச்சார். அவருடைய பிள்ளை வந்துச்சு, கையில தண்ணி கொண்டு கொடுத்துச்சு. உண்மையா சொல்றேன், அவர் பிள்ளைய சர்ச்சில் இதையாம் மனைவி என் பிள்ளைன்னு காமிச்சு கொடுத்தார். இந்த பிள்ளை இங்க நின்னோன்னு எனக்கு கேள்வியாச்சு. பக்னு அடிச்சுட்டு ஒண்ணுமே யோசிக்கல. நான் ஓப்பனாவே கேட்டேன், பிரதர் இங்க என்ன இப்படி, எல்லாமே எப்படி இருந்துச்சு. உடனே அவர் பக்கத்துல சோஃபால உட்கார்ந்தார். பஸ்ரியா, இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததியா அப்படின்னார். ஆண்டவர் எனக்கு கொடுத்ததியா. 3 நாளா எனக்கு டிரைவரா வேலை பார்த்தவர். உண்மையா சொல்றேன் பிரதர், எனக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷனா தான் நான் அவரை பார்த்தேன். ஆனா பல கோடிகள், 1500 லேபர்ஸ் என்கிட்ட இருக்காங்க பாஸ்டர்னார். யோசிக்க முடியுதா பிரதர்?
1500 பேர். இந்தியாவில் 6-7 இடங்கள்ல நான் கம்பெனி வச்சிருக்கேன். 1500 பேர் லேபர்ஸுக்கு மேல என்கிட்ட இருக்காங்கன்னு சொல்றார் அந்த சகோதரன். 3 நாளா எனக்கு அதுல சனிக்கிழமை மத்தியானத்துக்கு மேல ஒரு ஸ்டெப் ஸ்டில்ஸ் வாங்குறதுக்கு தெருவா அலைஞ்சிருக்கான் அந்த மனுஷன். யோசிக்க முடியுதா? 2 பவுன் செயினுக்கே பட்டின கலத்துற. இதே தேசத்துல பரிசுத்தவான்கள் இருக்காங்க, கடவுளுக்கு பயப்படுறவன் இருக்கான், ஆவியின் நிறைவில் வாழ்கிறவன் இருக்கான். எனக்கு ஆடிட்டேன் பிரதர். எத்தனையோ தேவ ஊழியர்கள் என்று சொல்லுகிற என்ன சொல்லுவேன் நானு? நம்மிடத்தில் கூட இல்லாத ஒரு தாழ்மை, வேதம் போதிக்கிற என்னிடத்தில் இல்லாத ஒரு தாழ்மை, வேதம் சுமக்கிற என்னிடத்தில் இல்லாத ஒரு தாழ்மை, அநேக சிறந்தவர்கள் என்று சொல்லுகிற பலரிடத்தில் நான் பார்க்க முடியாத ஒரு தாழ்மை. ஒரு சாதாரண விசுவாசி, உன்னதமான ஒரு மனுஷன். எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு அந்த பிறகு அந்த மனுஷனை மூத்த பார்க்கறதுக்கே வெக்கமாயிருச்சு. என்ன ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு போனார் அவர் தானே. அதுக்கு பிறகு அவரை பார்க்கறதுக்கு இந்த மனுஷனையும் 3 நாள நான் வேலை வாங்கி இருக்கிறேன். அவர் மறுபடியும் கிளம்பும் பொழுது சொன்னார், தயவு செய்து பாஸ்டர், நீங்க 2 நாளை நீங்க எப்படி பார்த்தீங்களோ அப்படியே தான் என்ன பார்க்கணும்ட்டார். எனக்கு கேவலமாய் போச்சு, அவ்வளவு ஷேம் ஆயிட்டு நான் இறங்கி கீழே வந்தேன். இதெல்லாம் அந்த அபார்ட்மெண்ட் மொத்தமே அது அவரோட பில்டிங் எல்லாம் காமிச்சு கொடுத்தார். நம்ம ரோட்ல சில கார்கள் போகும் பொழுது பரவாயில்ல, இது 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு பாப்போம் தெரியுமா, அதெல்லாம் விட்டு நிக்கி. அந்த மனுஷன் சாதாரணமா ஒரு ஹோண்டா சிட்டியில 3 நாளை என்னை கூட்டிட்டு போனார். அவருக்கு எத்தனையோ டிரைவர்ஸ் இருக்காங்க, ஆனா எனக்கு ஒரு டிரைவரா இருந்தார். அப்பதான் நான் யோசிச்சேன், அன்னையில இருந்து நான் தெளிவா சொல்லுவேன், ஒரு ஆவிக்குரியவனாய் இருந்தால், ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தால், ஊழியக்காரனாய் இருந்தால், ஒரு தேவ மனுஷனாய் இருந்தால், நித்திய ஜீவனை விரும்புகிறவனாய் இருந்தால், இருக்குதா இல்லாதவனை போல இரு. அந்த மனுஷன் இருக்கிறவன், ஆனா நான் அவனை எப்படி பார்த்தேன்? இல்லாதவனை போல ஒரு சாதாரண மனுஷனா தான் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு இருக்குது என்று சொல்லுகிற அந்த உணர்வு அவனுக்குள்ள இல்லை. அதுதான் வெற்றி. அதே நேரத்தில் இல்லாதவர்கள் சபையில் இருப்பாங்க. அவங்க எப்படி இருக்கணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து